எபிசோட் 46. கனிமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சீக்கிரமா உங்களுக்கு அப்பா வரப்போறாரு தெரியுமா என்று கனிஷ்காவை பள்ளிக்கு அழைத்து செல்லும் பொழுது அவளிடம் கூறினான் ரிஷி. அப்படியா மாமா? என் அப்பா என்னை தூக்குவாரா, கட்டிப்பிடிப்பாரா, உம்மா கொடுப்பாரா, கொஞ்சுவாரா என்று தன் மனதில் உள்ள ஆசைகளை எல்லாம் வார்த்தையாக கேட்டாள் கனிஷ்கா. அதை கேட்டு சிறு குழந்தையின் மனதில் இவ்வளவு ஆசைகளா என்று அதிர்ச்சியடைந்தவன் உடனே இல்லை என்றாலும் கல்யாணமாகி கொஞ்ச நாளிலேயே கனிஷ்காவை தன் மகளாக ஏற்றுக்கொண்டு ஹரிஷ் அவளுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பான் என்று நம்பினான் ரிஷி. என் கனிமாவை யாருக்காவது பிடிக்காம போகுமா சொல்லுங்க? உங்க அப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே பண்ணுவாரு என்றான். அப்பா கிடைக்கப் போகும் ஆசையில் பள்ளியில் இறங்கியதும் தன் மாமாவுக்கு கன்னத்தில் ஒரு உம்மாவை வைத்துவிட்டு தன் வகுப்பிற்குள் சென்றாள் கனிஷ்கா. அங்கே அவளது நண்பர்களை பார்த்ததும், என் அப்பா சீக்கிரமே என்னை பார்க்க வரப்போறாங்கன்னு என் மாமா சொன்னாரே. சிறுபிள்ளை என்பதால் தன் மனதில் ஏற்பட்ட சந்தோஷத்தை உடனே தன் நண்பர்களான டெடி மற்றும் நாட்டியிடம் பகிர்ந்து கொண்டாள் கனிஷ்கா. சூப்பரிடால், என் அப்பாவும் எங்க அம்மாவை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க என்றான் ராகுல். இரு வீட்டில் நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் குழந்தைகளின் மூலம் தினமும் பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. எப்பொழுதும் கனிஷ்காவை பள்ளியில் விட்டுவிட்டு நேராக ஆபீஸ் செல்லும் ரிஷி இன்று யாஷிகாவை பெண் பார்க்க வருவதால் வீட்டிற்கு சென்றான். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஆட்கள் வருவதற்கு இன்னும் 10 நிமிடங்களே இருக்க ஹாலில் மீனாம்பிகையை பார்த்தவன், அம்மா யாஷிகா ரெடி ஆயிட்டாளா என்று கேட்டான் அவரிடம். ரிஷியின் மேலிருக்கும் கோவத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டார் மீனாம்பிகை. எவ்வளோ ஒருத்திக்காக என்கிட்டே உங்க கோபத்தை காட்டுறீங்கல்ல, அவளோட சேர்ந்து உங்களுக்கும் இருக்கு என்று மனதில் நினைத்து கொண்டவன் யாஷிகாவை பார்ப்பதற்காக அவளது அறைக்கு சென்றான் ரிஷி. அவள் இன்னும் புடவை கட்டி தயாராகாமல் இருக்க, குட்டிமா, நீ எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இன்னைக்கு நடக்க போற இந்த பொண்ணு பார்க்குற சம்பிரதாயம் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மட்டும்தான். உன் பர்த்டே அன்னைக்கே உன்னை பார்த்து என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு தான் உன் தங்கச்சியை எனக்கு கல்யாணம் பண்ணி தரியான்னு கேட்டான். அதனால இன்னைக்கு உன்னை அவங்க வீட்டில இருந்து யாருமே பார்க்கலனாலும் இந்த கல்யாணம் நடக்கிறது கன்ஃபார்ம் என்றான் ரிஷி. அண்ணா, இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதா அண்ணா? தலை நிமிர்ந்து அவள் ரிஷியை பார்த்து கேட்க அவளது சிவந்திருந்த கண்களை இரவெல்லாம் அவள் அழுதிருப்பாள் என்பதை உணர்த்தியது ரிஷிக்கு. நிச்சயமா முடியாது குட்டிமா, உன் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நீ சீக்கிரமா புடவை கட்டிட்டு ரெடியாக போறியா, இல்ல இப்படியே ஒன்னா அவங்க எல்லாரும் முன்னாடியும் கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தட்டுமா என்றான் ரிஷி. நீ போ அண்ணா, நான் ரெடி ஆகிறேன் என்று ரிஷியிடம் கூறியவள் எல்லாம் தன் கையை மீறி போய்விட்டதாக எண்ணிக்கொண்டு புடவை கட்டி தயாரானாள் யாஷிகா. அடுத்த 10வது நிமிடத்தில், மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டாங்க, எல்லாரும் வாங்க என்று மீனாம்பிகையின் குரல் ஹாலில் சத்தமாக கேட்க அடுத்த நிமிடமே குடும்பத்தினர் அனைவரும் அங்கு ஆஜராகினர். வந்ததுமே, எங்க என் மருமக என்று கேட்டார் ஹரிஷின் அம்மா. அவர் ரூம்ல இருக்கா ஆண்டி என்று ரிஷி கூற, நான் போய் பார்க்கலாமா என்றார் அவர். ஓ தாராளமா வாங்க, நானே உங்களை கூட்டிட்டு போறேன் என்று ரிஷி அவரை அழைத்து செல்ல, அப்பொழுதுதான் புடவை கட்டி தலைவாரி முடித்திருந்தவள் முகத்தில் சிறிதும் ஒப்பனை இன்றி பொட்டை மட்டும் வைத்திருந்தாள் யாஷிகா. அவளை பார்க்கும்போதே தெரிந்தது வெறும் தலைவாரி ஒரு பொட்டை மட்டும் தான் வைத்திருக்கிறாள் என்று. உன் தங்கச்சி ரொம்பவே அழகா இருக்காப்பா என்று ரிஷியிடம் கூறியவர், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா, நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம் என்று தன் கையிலிருந்த பூவை யாஷிகாவின் தலையில் வைத்து விட்டார். எப்பொழுதும் பெண் பார்க்கும் இடத்தில் பெண்ணின் தலையில் மாமியார் பூ வைத்தால் கிட்டத்தட்ட நிச்சயமே முடிந்ததற்கு சமம். நீ போ ரிஷி, நான் என் மருமகளை கீழே கூட்டிட்டு வரேன் என்று அவர் கூற சந்தோஷத்துடன் கீழே வந்தான் ரிஷி. அங்கு ஹரிஷின் அப்பா, தாத்தா, பாட்டி, தங்கை, மாமா, மாமி, சித்தப்பா, சித்தி என்று அனைவரும் வந்திருந்தனர். சிறிது நேரத்தில் யாஷிகாவை கீழே அழைத்து வந்தார் ஹரிஷின் அம்மா. அவளை பார்த்ததும் மற்றவர்களுக்கும் பிடித்துவிட பொதுவான பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு அன்றைய இரு குடும்பமும் நிச்சயத்திற்கு சமமாக தட்டை மாற்றிக்கொண்டனர். இப்பொழுதும் தலை நிமிர்ந்து ஹரிஷை பார்க்கவில்லை யாஷிகா. என் பையனுக்கு ரிஷியோட வயசுதான், அதனால இன்னும் நாள் கடத்திட்டு போகாம அடுத்த மாசமே டைரக்டா கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று ஹரிஷின் அம்மா கூற பயத்தில் தன் அண்ணனை தான் பார்த்தாள் யாஷிகா. அவனோ மற்றவர்களிடம் பேசும் மும்முரத்தில் இருந்தான். நாங்க வீட்டுக்கு போய் ஜோசியரை பார்த்துட்டு அடுத்த மாசத்துல 2 நல்ல நாள் பார்த்து சொல்றோம், அதுல எந்த நாள் உங்களுக்கு சரிப்பட்டு வருதோ அதே கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்று கூறி அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர்.
அன்று மாலை கனிஷ்காவை கூட்டி வருவதற்காக பள்ளிக்கு சென்றான் ரிஷி. அப்பொழுது ரக்ஷித்தும் தன் பிள்ளைகளை கூட்டி வருவதற்காக அந்த பள்ளியின் வாசலில் காத்திருக்க ஏதோ பரம்பரை எதிரிகளைப் போல் ஒருவரையொருவர் முறைத்து கொண்டு நின்றனர். குழந்தைகள் மூவரும் ஒன்றாக கைகோர்த்தபடி வர அப்பொழுது ரிஷிக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததும் அங்கிருந்து நகர்ந்து காலை அட்டன் செய்து பேச ஆரம்பித்தான் ரிஷி. தன் தங்கையின் குழந்தைகள் என்றும் பாராமல் அன்று பிறந்த குழந்தைகளின் முகத்தை கூட ரிஷி பார்க்காததால் இப்பொழுது தன் இரு மகன்களையும் ரிஷியின் கண்களில் பட்டுவிடக் கூடாது என்று எண்ணி உடனடியாக தன் மகன்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு கிளம்பினான் ரக்ஷித். போன் பேசி முடித்ததும் ரிஷி பள்ளி வளாகத்தின் உள்ளே செல்ல ரிஷியை பார்த்ததும் மாமா என்று அழைத்து கொண்டே ரிஷியிடம் வந்தாள் கனிஷ்கா. உங்களுக்கு ஒன்று தெரியுமாப்பா, கனிஷ்காவுக்கு சீக்கிரமே அப்பா வர போறாங்களாம். இன்னைக்கு தான் ஸ்கூல்ல எங்ககிட்ட சொன்னான் என்றான் ராகுல். அப்படின்னா சீக்கிரமே உங்க அம்மாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதான் என்று கூறி அர்த்தமாக புன்னகைத்தான் ரக்ஷித். என் அப்பா சீக்கிரமே என்னை பார்க்க வருவாங்கன்னு மாமா சொன்னாரு யாஷுமா என்று வீட்டிற்கு வந்ததுமே தன் அம்மாவை கட்டிக்கொண்டாள் கனிஷ்கா. குழந்தையின் மனதில் உள்ள ஆசை என்னவென்று அவளுக்கும் தெரியுமே. பள்ளியில் சேர்ந்ததிலிருந்து தினமும் இரவு யாஷிகாவுடன் தூங்கும் பொழுதெல்லாம் அப்பாவை பற்றிய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கும் குழந்தை இப்பொழுது அவ்வாறு சொல்லியதும் ஆமா கண்ணுக்குட்டி என்று தன் மகளின் கன்னத்தை ஆசையாக வருடினாள் யாஷிகா. இதற்கு மேல் தன் தங்கையை தனியாக வெளியில் அனுப்பக்கூடாது என்று முடிவெடுத்தான் ரிஷி. ஆனால் அன்றிரவே, யாஷிமா, என் ஃப்ரெண்டு டெடி இருக்கான்ல, அவன் அப்பா ஹோட்டல்ல நெக்ஸ்ட் வீக் ஏதோ ஃபங்க்ஷனா, என்னையும் வர சொல்லி இருக்கான், கூட்டிட்டு போறீங்களா என்று யாஷிகாவிடம் கேட்டாள் கனிஷ்கா. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் செல்லம், டைம் ஆகுது, இப்ப தூங்குங்க என்று தன் மகளுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ்களை சொல்லி தூங்க வைத்திருந்தாள் யாஷிகா. அடுத்த நாளிலிருந்து யாஷிகாவின் இரு அண்ணன்கள், தம்பிகள், அப்பா, பெரியப்பா, சித்தப்பா என்று அனைவரும் அவளது கல்யாண வேலைகளை துரித கதியில் பார்க்க ஆரம்பித்திருந்தனர். நாட்கள் அனைத்தும் வேகமாக சென்றது. தன் மகள் தன்னோடு இருந்தால் அது மட்டுமே போதும் என்று நினைத்து கொண்டாள் யாஷிகா. ரக்ஷித் புதிதாக ஆரம்பித்திருந்த அந்த 5 ஸ்டார் ஹோட்டலின் கிராண்ட் ஓப்பனிங் செரிமனிக்கான இன்விடேஷன் ரிஷியின் ஆபீஸிற்கு வந்து சேர்ந்தது. நண்பர்கள் எதிரிகள் என்று பார்க்காமல் தொழில்துறை வட்டத்திலிருந்த அனைவருக்கும் ரக்ஷித் இன்விடேஷன் அனுப்பியிருக்க வேறு வழியில்லாமல் காலையிலேயே அந்த ஹோட்டலுக்கு சென்றான் ரிஷி. அங்கு மாறன், வேதவள்ளி, மீனாட்சி, ராகுல், ராகவ் என்ற அனைவரும் இருக்க மற்ற மூவரிடமும் பொதுவான நலன் விசாரிப்புகளை விசாரித்த ரிஷியின் பார்வையோ ராகுலையும் ராகவையும் தான் சுற்றி சுற்றி வந்தது. ரக்ஷித் வந்திருந்த கெஸ்டுகளை எல்லாம் வரவேற்பதில் பிஸியாக இருக்க ரிஷியின் பார்வையை உணர்ந்து கொண்ட மீனாட்சி, நீ என் கூட வா தம்பி என்று ரிஷியை ராகுல் மற்றும் ராகவ் விளையாடி கொண்டிருந்த இடத்திற்கு அழைத்து சென்றார். தங்கங்களா, இங்க பாருங்க, இவர் பேரு ரிஷி, எனக்கு பையன் மாதிரி, உங்க 2 பேருக்கும் மாமா முறை என்று ரிஷியை ராகுலுக்கும் ராகவுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார் மீனாட்சி. பிறந்ததிலிருந்து அப்பா, தாத்தா, பாட்டி என்ற 3 உறவுகளை மட்டுமே பார்த்து வளர்ந்த குழந்தைகள் இன்று புதிதாய் மாமா என்ற ஒருவரை மீனாட்சி அறிமுகப்படுத்தியதும் சந்தோஷமடைந்தனர். ரிஷியின் முகத்தை நன்றாக பார்த்த ராகுல், நீங்க கனிஷ்காவோட மாமா தானே என்று கேட்டான் ரிஷியிடம். முதலாக தன் தங்கை பெற்ற 2 ரத்தினங்களையும் பார்ப்பதால் அவர்கள் உயரத்திற்கு முட்டி போட்டு ஒரு சேர அணைத்து கொண்டவன், உங்க 2 பேருக்கும் கனிஷ்காவை தெரியுமா? குழந்தைகள் மூவரும் ஒரே வகுப்பில் படிப்பது தெரியாமல் ராகுலிடம் கேட்டான் ரிஷி. ஓ, நல்லாவே தெரியுமே, அவ எங்களோட டால் என்றான் ராகவ். விதியின் வசத்தால் 2 ஆண் பிள்ளைகளும் அப்பாவிடமும் கனிஷ்கா அம்மாவிடமும் வளர்ந்தாலும் அதே விதி என்று மூவரையும் ஒன்றாக சேர்த்து வைத்திருப்பதை எண்ணி சந்தோஷம் கொண்டவன் 2 குழந்தைகளின் உச்சந்தலையிலும் முத்தம் வைத்தான். அப்பொழுது மாமா என்று சத்தம் கேட்க, என்ன இது, கனிஷ்காவோட வாய்ஸ் கேக்குது என்று அதிர்ச்சியாக ரிஷி திரும்பி பார்க்க அங்கு கனிஷ்காவும் அவளை தொடர்ந்து யாஷிகாவும் வந்து கொண்டிருந்தனர். ரிஷி கனிஷ்காவை தூக்கிக் கொள்ள அங்கு ரக்ஷித்தை பார்த்ததும் அப்படியே நின்றுவிட்டாள் யாஷிகா.